காலை நீளமாமே. இறைவன் அன்பினில் வாழ்ந்திடிலென்றும் சோலை வனமாமே. இந்த அன்பு ஒன்றுக்கு சாட்சியாகவே பேச வாழ நடக்க என்னை அழைத்தார் இறைவன். தம் அன்பினிற்கு ஓர் அருவியாக, நம் ஆற்றலுக்கு ஓர் கருவியாக என்னை அழைத்தார் இறைவன். அவருடைய இதயத்தின் எண்ணங்கள் தலைமுறை தலைமுறையாயுள்ளன. அதனால் அவர்களது உயிரை சாவில் நின்று விடுவித்து அவர்களுக்கு பஞ்சத்திலும் உணவு அளிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளுக்காக, இந்த நேரத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அவருடைய துணையிலும் அருளிலும் இருந்து நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். ஒவ்வொரு நாளும் அவருடைய பேரன்பும் வாக்கு பிறழாமையும் புதுப்பிக்கப்படுகிறது. நன்றி சொல்லுவோம். இன்று வெள்ளிக்கிழமை இயேசுவின் திரு இருதயத்தை அதிகமாக நாங்கள் நேசித்து இயேசுவினுடைய திரு இருதயத்துக்குள்ளே நம் குடும்பங்களை நைவேத்தியம் பண்ணி ஒப்பு கொடுக்கிறோம். எனவே நம்முடைய குடும்பங்களையும் இயேசுவினுடைய திரு இருதயத்துக்கு ஒப்பு கொடுப்போம். அது நம்மை ஆள வேண்டும் என்று மன்றாடுவோம். அத்தோடு இறந்த விசுவாசிகளை நினைக்கின்ற இந்த கார்த்திகை மாதத்திலே நம்மோடு கூடவே இருந்து இறந்து போனவர்கள் தங்களுடைய ஆன்மாவுக்கு ஈடேற்றம் செய்ய முடியாமல் உத்தரிக்கிற வேதனையிலே மிகுந்த வேதனைப்படுகிறார்கள், கஷ்டப்படுகிறார்கள். இந்த திருப்பலி வழியாகவும் நம்முடைய நாளாந்த செபதப உறுத்தல்கள் வழியாகவும் அவர்களுக்கு ஆறுதல் கிடைக்க வேண்டும் என்றும் நாம் இந்த திருப்பலி வழியாக மன்றாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்ளுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, அன்பார்ந்தவும் திருமகனின் இதயத்தை எண்ணி பெருமை கொள்ளும் நாங்கள் தம் அன்பினால் அவர் எங்களுக்கு புரிந்து வருகின்ற வியத்தகு நன்மைகளை நினைவு கூறுகின்றோம். இவ்வாறு விண்ணக கொடைகளின் ஊற்றாகிய திரு இருதயத்திலிருந்து பொங்கி வழியும் அருளை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறச் செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரை இன்னும் மிக விரைவில் அறிய தவறியது ஏன்? சாலோமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறைவசனங்கள் 1 முதல் 9 கடவுளை அறியாத மனிதர் அனைவரும் இயல்பிலேயே அறிவிலிகள் ஆனார்கள். கண்ணுக்கு புலப்படும் நல்லவற்றினின்று இருப்பவரை கண்டறிய முடியாதோர் ஆனார்கள். கைவினைகளை கருத்தாய் நோக்கியிருந்தும் கைவினைஞரை அவர்கள் கண்டு கொள்ளவில்லை. மாறாக தீயோ காற்றோ சூறாவளியோ விண்மீன்களின் சுழற்சியோ அலைமோதும் வெள்ளமோ வானத்தின் சுடர்களோ தாம் உலகை ஆளுகின்ற தெய்வங்கள் என்று அவர்கள் கருதினார்கள். அவற்றின் அழகில் மயங்கி
அவற்றை அவர்கள் தெய்வங்களாக கொண்டார்கள் என்றால் அவற்றிற்கெல்லாம் ஆண்டவர் அவற்றினின்றும் எத்துணை மேலானவர் என அறிந்து கொள்ளட்டும். ஏனெனில் அழகின் தலையுற்றாகிய கடவுளே அவற்றை உண்டாக்கினார். அவற்றின் ஆற்றலையும் செயல்பாட்டையும் கண்டு அவர்கள் வியந்தார்கள் என்றால் அவற்றையெல்லாம் உருவாக்கியவர் அவற்றை விட எத்துணை வலிமை உள்ளவர் என்பதை அவற்றிலிருந்து அறிந்து கொள்ளட்டும். ஏனெனில் படைப்புகளின் பெருமை நின்றும் அழகினின்றும் அவற்றை படைத்தவரை ஒப்பு நோக்கி கண்டுணரலாம். இருப்பினும் இம்மனிதர்கள் சிறிதளவே குற்றச்சாட்டுக்கு உரியவர்கள். ஏனெனில் கடவுளை தேடும்போது அவரை கண்டடைய விரும்பும் போதும் ஒருவேளை அவர்கள் தவறக்கூடும். அவருடைய வேலைப்பாடுகளின் நடுவே வாழும் பொழுது கடவுளை அவர்கள் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். தாங்கள் காண்பதையே நம்பி விடுகின்றார்கள். ஏனெனில் அவை அழகாக உள்ளன. இருப்பினும் அவர்களுக்கு மன்னிப்பே கிடையாது. உலகை ஆராய்ந்தறியும் அளவுக்கு ஆற்றல் அவர்களுக்கு இருந்த போதிலும் இவற்றிற்கெல்லாம் ஆண்டவரை இன்னும் மிக விரைவில் அறிய தவறியது ஏன்? இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 19 இறைவசனங்கள் 1 முதல் 4. உங்கள் பல்லவியாக 1. உங்கள் பதிலாக வானங்கள் இறைவனின் மாட்சிமையை வெளிப்படுத்தும். வானங்கள் இறைவனின் மாட்சிமையை வெளிப்படுத்தும். வானங்கள் இறைவனின் மாட்சிமையை வெளிப்படுத்தும். வானங்கள் இறைவனின் மாட்சிமையை வெளிப்படுத்துகின்றன. வான்வெளி அவர் தம் கைகளின் வேலைப்பாட்டை விவரிக்கின்றது. ஒவ்வொரு பகலும் அடுத்த பகலுக்கு அச்செய்தியை அறிவிக்கின்றது. ஒவ்வொரு இரவும் அடுத்த இரவுக்கு அதை பற்றிய அறிவை வழங்குகின்றது. வானங்கள் இறைவனின் மாட்சிமையை வெளிப்படுத்தும். அவற்றுக்கு சொல்லுமில்லை, பேச்சுமில்லை, அவற்றின் குரல் செவியில் படுவதுமில்லை. ஆயினும் அவற்றின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. அவை கூறும் செய்தி உலகின் கடையெல்லை வரை எட்டுகின்றது. இறைவன் அங்கே கதிரவனுக்கு ஒரு கூடாரம் அமைத்துள்ளார். வானங்கள் இறைவனின் மாட்சிமையை வெளிப்படுத்தும். வானங்கள் இறைவனின் மாட்சிமையை வெளிப்படுத்தும். தலை நிமிர்ந்து நில்லுங்கள், ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகிறது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது, நோவாவின் காலத்தில் நடந்தது போலவே மானுட மகனுடைய காலத்திலும் நடக்கும். நோவா பேழைக்குள் சென்ற நாள் வரை எல்லாரும் திருமணம் செய்து கொண்டும் உண்டும் குடித்தும் வந்தார்கள். வெள்ளப்பெருக்கு வந்து அவர்கள் அனைவரையும் அழித்தது. அவ்வாறு லோத்தின் காலத்திலும் நடந்தது. மக்கள் உண்டார்கள், குடித்தார்கள், வாங்கினார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோதோமை விட்டு போன நாளில் விண்ணிலிருந்து பெய்த தீயும் கந்தகமும் எல்லாரையும் அழித்தன. மானிட மகன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும்.
அந்நாளில் வீட்டின் மேல் தளத்தில் இருப்பவர் வீட்டில் உள்ள தம் பொருள்களை எடுக்க கீழே இறங்க வேண்டாம். அதுபோலவே வயலில் இருப்பவர் திரும்பி வர வேண்டாம். லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். தம் உயிரை காக்க வழி தேடுவோர் அதை இழந்து விடுவர். தம் உயிரை இழப்பவரோ அதை காத்து கொள்வர். நான் உங்களுக்கு சொல்கிறேன், அந்த இரவில் ஒரே கட்டிலில் இருவர் படுத்திருப்பர். ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டுவிடப்படுவார். இருவர் சேர்ந்து மாவரைத்து கொண்டிருப்பர். ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டுவிடப்படுவார். இருவர் வயலில் இருப்பர். ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டுவிடப்படுவார். அவர்கள் இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, இது எங்கே நிகழும் என்று கேட்டார்கள். அவர் அவர்களிடம், பிணம் எங்கே இருக்கிறதோ அங்கேயே கழுகுகளும் வந்து கூடும் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரியமானவர்களே, நாம் ஆண்டின் இறுதியிலே இருக்கிறோம். ஆண்டின் இறுதி மாதமாகிய இந்த கார்த்திகை மாதத்திலே நாம் எல்லோரும், நீங்கள் எல்லோரும் நினைக்கலாம், கார்த்திகை மாதம் எப்படி இறுதி மாதமாக முடியும் என்று. கிறிஸ்தவர்களாகிய நமக்கு திருவழிபாட்டு சக்கரத்திலே கார்த்திகை மாதம்தான் இறுதி மாதம். ஏனென்று சொன்னால் இன்னும் ஒரு வாரத்திலே நாங்கள் இந்த திருவழிபாட்டு ஆண்டை முடித்து கொண்டு 30ஆம் தேதியோடு புதிய திருவழிபாட்டு ஆண்டுக்குள்ளே நுழையவிருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த திருவழிபாட்டு ஆண்டு முழுவதும் நாம் பல இயேசுனுடைய மறைவருளை கொண்டாடி இருக்கிறோம், விழாக்களை கொண்டாடி இருக்கிறோம், இறை வார்த்தையை தியானித்திருக்கிறோம், புதுப்பித்தல் அடைந்திருக்கிறோம். இது ஜூபிலி ஆண்டு, எனவே எதிர்நோக்கின் பயணிகள் என்று பயணம் செய்திருக்கிறோம். இவ்வாறு ஒரு மறுமலர்ச்சியை நோக்கிய நம்முடைய பயணம் இவ்வாறு அமைந்து கொண்டு இறுதியை எட்டி கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஒவ்வொரு திருவழிபாட்டு ஆண்டினுடைய இறுதியிலும் தரப்படுகின்ற இறை வார்த்தைகள் நம்முடைய ஆன்மாவை புடமிட்டு புதிய வாழ்வுக்கு அழைத்து செல்கின்றன. ஒரு சிலருக்கு இந்த கார்த்திகை மாதம் பயத்தை கொடுப்பது போல அமையும். ஏனென்று சொன்னால் வாசிக்கப்படுகின்ற இறை வார்த்தைகள் அச்சமுறுத்துவது போல அமையும். அது தவிர கல்லறை தரிசித்தல், கல்லறை திருப்பலிகள், இறந்த விசுவாசிகளை நேற்று சபிக்கிற சபங்கள் எல்லாவற்றையும் கேட்கிற பொழுது, தியானிக்கிற பொழுது பயமாக இருக்கும். பிரியமானவர்களே, உண்மைதான். நாங்கள் நம்முடைய இறுதி நாளை நோக்கி பயணம் செய்கிற பொழுது நான் அதற்கு தகுதி உள்ளவனாக இருக்கிறேனா என்கின்ற ஒரு கேள்வியும் ஐயமும் நமக்குள்ளே எழுந்தே ஆக வேண்டும். பிரியமானவர்களே, அதனால்தான் இந்த மாதத்திலே 2 விதமான ஆன்ம சுத்திகரிப்பு நடக்கிறது. ஒன்று, நம்முடைய ஆன்மாவை நாங்கள் சுத்திகரிக்க வேண்டும். அதே வேளையிலே மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் உத்தரிக்கிற வேதனையிலே அவர்கள் கிடந்து அல்லல் படுகிறார்கள். அவர்களுடைய ஆன்மாக்களும் சுத்திகரிக்கப்பட வேண்டும். 2 வழி, ஒன்று என்னுடையது, மற்றது அவர்களுடையது. எனவே இந்த சுத்திகரிப்பு என்கின்றது 2 விதமாக பெற வேண்டும். பிரியமானவர்களே, அதன் அடிப்படையில் இன்றைய முதல் வாசகத்தையோ நற்செய்தி வாசகத்தையோ நாங்கள் பார்க்கிற பொழுது ஆண்டவருடைய வார்த்தை சாலமோனின் ஞான புத்தகத்திலே இருந்து நமக்கு எதை தருகிறது என்று சொன்னால், அறிவிலிகள் இந்த உலகத்திலே ஆண்டவருடைய அசைவு இருக்கிறது என்பதை ஏன் கண்டுகொள்ள முடியாமல் இருக்கிறார்கள்? அவர்களுக்கு தடை என்ன? இயற்கையிலே உரைகின்ற ஆண்டவனை ஏன் காண முடியாமல் இருக்கிறது என்கின்ற ஒரு ஆதங்கமான கேள்வி அங்கே தரப்படுகிறது. பாருங்கள், உலகை ஆராய்ந்தறியும் அளவுக்கு ஆற்றல் அவர்களுக்கு இருந்த போதிலும் இன்றைக்கு பாருங்கள், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லி ஏஐ என்று எல்லோருமே பேசிக்கொள்ளுகிறார்கள். செயற்கை நுண்ணறிவு, இந்த செயற்கை நுண்ணறிவை கூட கண்டுபிடிக்கின்ற அளவுக்கு அவ்வாறு விருத்தி அடைந்து முன்னேறிய விஞ்ஞானத்தால் அதை அடையாளப்படுத்தி கொள்ள விரும்புகிற மனிதனால் ஏன் இந்த இயற்கையிலே நிகழ்கின்ற மாற்றத்திலே கடவுள் இருக்கிறார் என்பதை கண்டுகொள்ள முடியாது. அதனால்தான் தோமஸ் அக்வைனஸ் அவருடைய அந்த 5 ways of proving the existence of God, 5 வழிகளிலே கடவுளுடைய இருப்பை உணர்த்துகின்ற அவருடைய அந்த கொள்கையிலே அவர் சொல்லுகிறார், முதலாவது அன்மூடு மூவர். இந்த உலகத்திலே இருக்கிற எல்லாவற்றையும் இயக்கி கொண்டிருக்கிற ஆண்டவர் இயங்க மாட்டார். அவர் இயக்கக்கூடியவர் அல்ல, அவர் இயங்காதவர், சுயம்பு, அவர் வாழுபவர், எங்கும் இருப்பவர், உறைபவர். அதனால் தான் omnipotent, omnipresent, omniscient என்று பல ஆங்கில வார்த்தைகளால் கடவுளை நாங்கள் வர்ணிக்கிறோம். அவர் எங்கும் வியாபித்திருப்பவர், எல்லா இடத்திலும் உறைபவர் என்று அழைக்கிறோம். எனவே அவ்வாறான கடவுளை
எந்த சக்திகளும் அசைக்க முடியாத கடவுளை ஏன் மனிதன் இன்னும் பெற்ற எல்லாவற்றையும் உருவாக்கியவரை ஏன் மனிதன் அவனுடைய ஆன்மா உணர்ந்து கொள்ளாமல் இருக்கிறது என்பது சாலமோன் ஞான ஆசிரியனுடைய ஆதங்கமாக இருக்கிறது. பிரியமானவருடைய நற்செய்தியை பார்க்கிற பொழுது இந்த உலகத்திலே நிகழ்கின்ற மாற்றங்கள் அழிவுகளை நோக்குகின்ற பொழுது மனிதன் ஏன் கடவுளை இன்னும் கண்டுகொள்ளவில்லை? நோவா காலத்தில் நிகழ்ந்தது நமக்கு தெரியும், சோதோம் கொமோராவிலே நடந்தது தெரியும். இவையெல்லாம் நிகழ்ந்தும் ஏன் மனிதன் இன்று வரை இன்று பல நாடுகளிலே நடைபெறுகிற யுத்தம், ரஷ்ய யுத்தம், இஸ்ராயலில் நடந்த யுத்தம், நடக்கின்ற காசா யுத்தம், ஏன் நம்முடைய நாட்டில் நடக்கிற போதைப் பொருள் யுத்தம், இன்னுமாக இயற்கை அழிவுகள், இவை எல்லாம் நிகழ்கிற பொழுது மனிதன் ஏன் இன்னும் கடவுளை உணர்ந்து கொள்ளாமல் இருக்கிறான் என்பது கேள்வியாக இருக்கிறது. எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, நமக்கு தெரியாது நம்முடைய நாளும் நேரமும் எப்பொழுது வரும் என்று. எனவே ஆயத்தமாக இருக்க வேண்டும். சுத்திகரிப்பு நடக்கின்றது, நம்முடைய ஆன்மாவுக்கும் நடக்கப்பட வேண்டும். அதே சுத்திகரிப்பு மரித்த விசுவாசருடைய ஆன்மாக்களுக்கும் நிகழ்கிறது. அதை நாங்கள் நம்ப வேண்டும், அதற்காக நாங்கள் உழைக்க வேண்டும். எனவே அதற்காக செபங்களையும் தவங்களையும் செய்து கொண்டு நாங்கள் பயணிப்பதோடு நம்முடைய ஆன்மாவையும் சுத்திகரிப்பதற்குரிய அலுவலை நாம் செய்வதற்கு ஆண்டவர் இந்த திருப்பலி வழியாக நமக்கு அருள் தர வேண்டும் என்று மன்றாடுவோம். நம்முடைய தேவைகளுக்காக மன்றாடுவோம். வழிநடத்தும் தந்தையே இறைவா, திரு அவையின் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள் மற்றும் பொதுநிலையினர் அனைவரும் சுயநலம் மறந்து மனித நேயத்திலும் ஞானத்திலும் அறிவாற்றலிலும் சிறந்து விளங்க தேவையான அருள் வரங்களை பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்பிக்கையின் ஆண்டவரே, எந்த சூழ்நிலைகளிலும் உம்மிலுள்ள நம்பிக்கை எம்மை விட்டு அகன்று போகாமல் நீர் ஒருவரே எம் அரண், உம்மிலேயே நாம் உமது மேலான பாதுகாப்பை கண்டறிய வேண்டும் என்பதை உணர்ந்தவர்களாக வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம்மை ஆளும் இறைவா, எம் நாட்டு தலைவர்கள் அனைவரும் சுயநலம் கருதாமல் பொதுநலம் கருதி ஏற்றத்தாழ்வு இல்லாத சமத்துவ சமுதாயம் படைத்திட தேவையான ஞானத்தையும் அருளையும் அவர்களுக்கு பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வளிக்கும் வள்ளலே இறைவா, எங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். நாம் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து எமது குடும்ப வாழ்வில் உண்மையான உறவு மலரவும் இறை பிரசன்னம் நிலைத்திருக்கவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் அடைக்கலமும் பலவும் ஆகிய இறைவா, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மிடமாக எழுப்பிய வேண்டுதல்களையும் எங்களுடைய மனங்களிலே இருக்கக்கூடிய சோகங்கள், கண்ணீர்கள், இயலாமைகள், நோய்கள், பாரங்கள் அனைத்தையும் தருகிறோம். நீரே ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு உம்முடைய நிறைவான வரங்களை தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
தந்த நீதானே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அன்பார்ந்தவும் திருமகனுடைய இதயத்தின் சொல்லற்கரிய அன்பை கண்ணோக்கி அருளும். அதனால் நாங்கள் ஒப்பு கொடுப்பது உமக்கு உகந்ததாகி எங்கள் பாவங்களுக்கு கழுவாயாக அமைய அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்குரிய அன்பினால் தம்மையே எமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவில் இருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடச் செய்தார். இதிலிருந்து திரு அவையின் அருளடையாளங்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பரின் திறந்த இதயத்திடம் அனைவரும் ஈர்க்கப்பெறவும் மீட்பு அளிக்கும் ஊற்றுக்களில் இருந்து மகிழ்ச்சியுடன் முகந்து கொள்ளவும் இவ்வாறு செய்தருளினார். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு மூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கன்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திருமுன்னொன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்த வளனங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞானப்பிரகாசம், எல்லா திருநேனர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் திருமுகோளியின் உள்ளேற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இலங்கையின் திருத்தூதர் புனித யோசவாஸ், இவ்விலகிலும் அக்குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் பெறமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும்
என்றென்றும் உமக்கே உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமே மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்த போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமலும் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியை மட்டுமே அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிற நம் ஆண்டவர் இயேசு. செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமுமே காத்தமக்கு நிலை வாழ்வை தருவதாக. ஆமீன். நற்கருணை ஆன்மீக ஜெபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன்.
படை வீரர்கள் ஒருவர் அவருடைய விலாவை ஈட்டியால் குத்தினார். உடனே இரத்தமும் தண்ணீரும் வெளிவந்தன. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இந்த அன்பின் அருளடையாளங்களை புனித அன்பு தீயால் பற்றி எறிய செய்வதாக. இவ்வாறு நாங்களும் திருமகனிடமன்று மீட்கப் பெற்று எங்கள் சகோதரர் சகோதரிகளில் அவரையே கண்டுகொள்ள கற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பிலும் அமைதியிலும் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டல்லும். எங்கள் இறைவா, தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன்.